வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான வானிலை எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை இப்போ ரொம்ப தீவிரமா இருக்கு. அதனால அடுத்த சில நாட்கள் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரங்கள். என்ன நடக்க போகுது, நாம என்ன செய்யணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம எல்லாருடைய மனசுலயும் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? இத நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு, உடனடியா, அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய புயல் எச்சரிக்கை வரப்போகுது, அத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அடுத்த 48 மணி நேரத்துல என்ன நடக்கும்னு பாப்போம். அதாவது இன்னைக்கும் நாளைக்கும். குறிப்பா இந்த 2 தேதிகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 12 அப்புறம் நவம்பர் 13 இந்த 2 நாட்களுக்கும் சில மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இதுல மழையோட தீவிரம்தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு, அதாவது நவம்பர் 12ஆம் தேதி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. நாளைக்கு நவம்பர் 13ல திருநெல்வேலி, நீலகிரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மத்த மாவட்டங்கள்ல இந்த 2 நாளும் பரவலா மிதமான மழை இருக்கும். பொதுவா இந்த 2 நாள்ல வானிலை எப்படி இருக்கும்னா, பகல் நேரத்துல வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெப்பநிலை ஒரு 2லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட உயரலாம். ஆனா சாயங்காலம் அல்லது ராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னா மழை கொட்ட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நம்ம உடனடி நிலவரத்தை பார்த்துட்டோம். ஆனா எதை விட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு இப்போ வர்றோம். ஆமாங்க, ஒரு புதிய புயல் உருவாகுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நவம்பர் மாத இறுதியில தமிழ்நாட்டை நோக்கி ஒரு புயல் உருவாக வாய்ப்பிருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. இந்த தேதிகளை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 15லிருந்து நவம்பர் 28 வரைக்கும். இந்த 13 நாட்களுக்குள்ள எப்போ வேணாலும் ஒரு புயல் உருவாகி தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல மிக அதிக கனமழையை கொண்டு வர வாய்ப்பிருக்கு. இது ஒரு நீண்ட கால எச்சரிக்கை. அதனால நாம இப்போவே தயாரா இருக்கணும். இந்த புயல் ஏன் இவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரே போதும். 59%. தமிழ்நாட்டுல ஏற்கனவே இயல்பை விட 59% அதிகமா மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிலம் ஏற்கனவே தண்ணியால ஊறி போயிருக்கு. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி யோசிச்சு பாருங்க. அது ஏற்கனவே ஈரமாக இருக்கும்போது அது மேல இன்னும் தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? எல்லாம் வழிஞ்சு ஓடும் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ லேசா மழை பெஞ்சா கூட அது பெரிய வெள்ளப்பெருக்க உண்டாக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற மாதிரி சாயங்காலமும் ராத்திரியும் மட்டும் மழை பெய்யாது. அந்த புயல் உருவாகிற நேரத்துல, அதாவது நவம்பர் 15லிருந்து 28 வரைக்கும் பகல் ராத்திரின்னு நேரங்காலம் பார்க்காம எந்த நேரத்திலயும் கனமழை பெய்யலாம். அப்போ வானிலை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. சரி, அப்போ இந்த எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு? பொதுமக்களும் மீனவர்களும் என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். பொதுமக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, நவம்பர் 15லேருந்து 28 வரைக்கும் ரொம்பவே உஷாரா இருங்க. ஆனா மீனவர்களுக்கு எச்சரிக்கை இன்னும் ரொம்ப கடுமையானது. தயவு செஞ்சு கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க. ஏன்னா காத்து ரொம்பவே பலமா வீசுன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் கன்னியாகுமரி கடல் பகுதி, இந்த இடங்கள்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதிகளா அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கெல்லாம் மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காத்து வீசும். சில சமயங்கள்ல காத்தோட வேகம் 65 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம். அதனால மீனவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதிகளுக்கு போகவே கூடாது. கடைசியா நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை பத்தி பாத்திரலாம். இந்த ஒரு வரியை மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மக்களே, உஷாராக இருங்க. இதுதான் நம்ம எல்லாருக்குமான முக்கியமான செய்தி. அரசு மற்றும் வானிலை ஆய்வு மையத்தோட அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. அதுதான் நம்மள பாதுகாப்பா வச்சுக்கும். இந்த தகவல்களை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது எங்களோட கடமை. ஆனா தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதனால இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பாதுகாப்பா இருக்க தயாரா? நாம எல்லாரும் முன்னெச்சரிக்கையோட இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.